எடுத்து சொல்லுகிறார்கள். ஒன்றல்ல ரெண்டல்ல, பல ஆயிரம் சான்றுகள் இந்த மண்ணிலே இருக்கிறது. எந்த அளவுக்கு ரஹமத்து தூரமானதோ அந்த அளவுக்கு அந்த ரஹமத்து ரொம்ப கரீப் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறார். அல்லாஹ்வுடைய அருள் யாருக்கு தான் கிடைக்கும் என்ற கேள்வியை நாம் பார்க்கின்ற பொழுது முதல்ல 3 பேருக்கு கண்டிப்பாக கிடைக்காது என்பதாக அல்லாஹ்வே சொல்லி காண்பிக்கிறார். அந்த 3 பேர் யார்? முதல் மனிதர், தௌபாவுடைய வாசல் திறந்திருந்தோம். எப்படி? தௌபாவுடைய வாசல் திறந்திருந்தோம், அவர் எந்த காலத்திலும் தௌபா செய்யாமல் அப்படியே ஒரு வாழ்க்கை வாழ்ந்து 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 இஸ்ராயில் அவருடைய ரூஹை கைப்பற்றுகின்ற வரைக்கும் அவர் அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று ஒற்றை வார்த்தை அல்லாஹ்விடத்தில் சொல்லாமல் அப்படியே மௌத்தா போறாரு பாருங்க. அவருக்கு தான் அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத் என்பது இல்லாமல் போகும். அல்லாஹ் எவ்வளவு காலம் டைம் கொடுத்திருக்கிறான்? 70 வருஷம் டைம் கொடுத்தான். கடைசியில வரகராவுடைய நேரத்திலும் அல்லாஹ் தஆலா வாய்ப்பை தந்தான். அந்த வரகராவை அடைந்ததற்கு பின்னாலும் அவன் அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுவான், கதறுவான், மன்றாடுவான். ரப்பே ஒரு வாய்ப்பை தா, நான் மீண்டும் உலகத்திற்கு செல்கிறேன், நோன்பு நோக்கிறேன், தராவியா தொழுகிறேன், நன்மைகளை செய்கிறேன் என்று அல்லாஹ்விடத்திலே கதறுவான். அல்லாஹ் சொல்லுவான், மனிதா அந்த வாசல் யாருக்கும் திறக்கப்படவில்லை, வரவரா வரைக்கும் அந்த வாசல் திறக்கப்பட்டிருந்தது. எப்பொழுது ரூஹ் வெளியே வந்ததோ அப்பொழுது அந்த வாசல் அடைக்கப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் தஆலா இந்த மனிதனுக்கு ரஹமத் இல்லை என்பதாக சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய அருள் யாருக்கு கிடைக்கும் என்று நாம் பார்ப்பதை விட அல்லாஹ்வுடைய அருள் யாருக்கு கிடைக்காது என்பதை நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான், யார் காலம் எல்லாம் ஹராமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ. ஹராம் எப்படிப்பட்ட ஹராம்? எல்லா நிலையிலையும் மதுவை சாப்பிடுவது. எப்ப பார்த்தாலும் வீட்டுல நல்ல காரியம்னாலும் மதுவில் தான் இருப்பார், வீட்டுல துக்க காரியம்னாலும் ஒரு மதுவில் தான் இருப்பார். அவரை நேரம் நின்று நம்ம பார்த்து பல வருடங்கள் ஆயிருக்கும், அவரால் நேரம் நிக்கவே முடியாது, இப்படி அப்படி ஆடுவார். எப்பவுமே தண்ணி வண்டின்னு வாங்க, இந்த மாதிரி ஆட்களுக்கு என்ன சொல்லுவாங்க? தண்ணி வண்டி, தண்ணி மாஸ்டர்னு வாங்க. இப்படி எல்லா காலத்திலும் மதுவை சாப்பிட்டு 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 ரூஹ் பிரிகின்ற நேரத்திலும் அவர் மதுவில இருந்தார் என்று சொன்னால் அவருக்கு எப்படி தெரியும் தான் தௌபா செய்ய வேண்டும் என்று? அப்படி அவர் ரூஹிலே ஹராம் பிரிகின்ற பொழுது, அந்த ஹராமிலே ரூஹ் பிரிகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், அவன் ஹராமிலே ரூஹ் பிரிந்ததால் அவனும் தௌபா வாசலை இழந்தான், என் அருளை பெறுவதற்கு அவன் தவறிவிட்டான். இந்த உம்மத்தில எத்தனை பேர் மதுவிலே இறந்து போறார்கள்? பெரிய சொல்றது இல்ல, சொன்னா அசிங்கம், கேவலம். என்ன சொல்லுவாங்க? நல்லா தானே இருந்தாரு நேற்று, இல்ல ஹார்ட் அட்டாக்ல போயிட்டாரு. ஹார்ட் அட்டாக்ல போறது கேஸ் கிடையாது. அது மதுவை குடித்து குடித்து ஒரு கட்டத்தில் எல்லாம் செயலிழந்து போனது. அன்பா